கனிம பொருட்களை பொறுத்தவரையில் அமெரிக்காவுடைய F-35 ரக விமானங்களாக இருக்கலாம், கடற்படை கப்பல்களாக இருக்கலாம், நீர்மூழ்கி கப்பல்களாக இருக்கலாம், ஏவுகணைகளாக இருக்கலாம், அனைத்துக்கும் தேவையானதும். அதில் அமெரிக்கா தன்னிறைவடைய வேண்டும் என்று சொன்னால் சீனாவில் தங்கி இருக்க வேண்டாம், தங்கி இருக்கா தான் மட்டும் அதில் தங்கி இருக்கலாம் என்று சொன்னால், அல்லது தன்னிறைவாக இருக்கலாம் என்று சொன்னால் அதற்கு கிட்டத்தட்ட 15 வருடங்கள் செல்லும். அப்ப இந்த நிலையில் தான் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். அதாவது தடையை போட்டார்கள், அதன் பிற்பாடு வந்திருக்கிறார்கள். இப்ப வந்த பிற்பாடு இலங்கை அரசு அவர்களுடன் பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்னென்று சொன்னால், அந்த அறிக்கையில் இருக்கின்ற ஷரத்துக்களை நீக்குங்கள், அல்லது அதுக்கு மறு அறிக்கை, அல்லது இலங்கையில் அமெரிக்கா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்தால் ஏனைய நாடுகள் செய்யும். அதற்கு அவர்கள் பரிந்துரை செய்தது 3 இடங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார்கள். ஒன்று அருகம்பே, 2வது திருவோணமலை, 3வது போர்ட் சிட்டி. இதுல ஒரு குழப்பம் இருக்கிறது. போர்ட் சிட்டியை சொன்னாங்க, அது சீனாவின் வசம் இருக்கின்றது. போர்ட் சிட்டியை பொறுத்தவரையில் சீனா அதனை அபிவிருத்தி செய்தாலும் அங்கு யாரும் முதலீடுகளை செய்யலாம். இப்ப இந்தியாவின் ஐடி நிறுவனங்கள் 100க்கும் மேற்பட்ட ஐடி நிறுவனங்கள் அதுல அப்ளை பண்ணி இருக்கிறதாக கூட தகவல்கள் இருக்கின்றன. அப்ப இது ஒரு மடை மாற்றம். அதாவது தனியா அருகம்பையையும் திருவோணமலையும் சொன்னால் அது அமெரிக்காவுடைய நோக்கத்தை தெரிஞ்சுவிடும். அது உண்மையில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அது ஒரு படைத்தளமாக பயன்படுத்த போறார்கள் என்று தெரிந்துவிடும். அதற்கு ஒரு மாற்றீடாகத்தான் போர்ட் சிட்டியை, ஏனென்றால் அது ஒரு இன்டர்நேஷனல் கப். அப்ப இன்டர்நேஷனல் ஹப் என்று சொன்னால் அதுக்குள்ள யாரும் முதலீடு செய்யலாம்ன்றதுக்காகத்தான் அதனை கொண்டு வந்திருக்கிறார். அதிலும் அமெரிக்கா தான் என்ன முதலீடுகளை அங்கு செய்யலாம் என்று பார்க்கும்போது அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள், ஐடி தொழில்நுட்பம், LNG என்று சொல்றது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், மற்றது பவர் அண்ட் எனர்ஜி, பெட்ரோலியம், அக்ரிகல்ச்சர் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இதை சொன்ன அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இலங்கையின் அந்த எரிவாயு, உங்களுக்கு தெரியும் எரிவாயு சிலிண்டர்கள், கோத்தபாய ராஜபக்ஷ இருந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் எரிவாயு சிலிண்டர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது, தட்டுப்பாடுகள் வந்தது என்றெல்லாம். அந்த எரிவாயு சிலிண்டர்களில் லுக் எஃப்எஸ் என்று சொல்கின்ற நிறுவனம் ஒன்று, அந்த நிறுவனம் ஸ்லோகல் எனர்ஜி DMCC என்ற துபாயை தளமாக கொண்ட ஒரு எரிசக்தி நிறுவனத்திடம் இருந்துதான் இலங்கைக்கான இந்த எரிவாயு கப்பல்கள் வருவதுண்டு. அந்த கப்பல்கள் எங்கிருந்து எரிவாயுவை கொள்வனவு செய்கிறார்கள் என்று சொன்னால் ஈரான். இப்போது அந்த நிறுவனம் தடை செய்யப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினால். அது அடுத்த ஒரு பிரச்சனை இலங்கைக்கு விழுந்திருக்கின்றது. அதன் மீதான தடை.